தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில், குறிப்பாக அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் எல்கேஜிக்கு இலவசமாக சேர்த்து படிக்க வைப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட எண்ணில் நம்ம அடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இது போல் கல்வி சம்மந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு. நம்ம சொன்னது போல் இந்த 22ஆம் தேதி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவை, எதை ரெடி பண்ணணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடணும். அதே போல் உங்கள் குழந்தையோட புகைப்படத்தை இங்கே ஒட்டிடுங்க. அதே போல் இங்கே 3 குரூப் கொடுத்துருக்காங்க. வீக்கர் செக்ஷன், அதாவது நலிவடைந்த பிரிவினர் 1. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஸ்பெஷல் கேட்டகரி, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், சிறப்பு பிரிவு. டிஸ்அட்வான்டேஜ் குரூப், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், இதில் 3 இருக்குது. இதில் பெரும்பாலும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன், அதாவது நலிவடைந்த பிரிவினர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏ அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட வருமான சான்றிதழ் நீங்கள் அதில் கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். வருமானத்தை வச்சு தான் நீங்கள் ஏழை எளிய குடும்பங்கிறத கவர்மெண்ட் சார்பில் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் டோட்டல் இன்கம் ஆஃப் த பேரண்ட்ஸ் கார்டியன் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் ஆஃப் கிளைம் அண்டர் வீக்கர் செக்ஷன், அதாவது உங்களுடைய பெற்றோர் அல்லது காப்பாளருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நீங்கள் குறிப்பிட்டுருங்க. பி செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஸ்பெஷல் கேட்டகரி, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், சிறப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து பாருங்க. அவங்க ஃபில் பண்ணக்கூடிய செக்ஷன் இது. பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், அல்லது 3ஆம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம், ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது துப்புரவு தொழிலாளியின் குழந்தைகளாக இருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பி கேட்டகரியில் வராங்க. அதே போல் சி கேட்டகரின்னு ஒன்று இங்கே மேலே இருக்குது பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், என்ன ரிலீஜியனா அப்படி, ஹிந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, இல்லை பிற மதத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிறத நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கங்க. அதே போல் இங்கே ஹிந்து அப்படின்னா அதில் உட்பிரிவு ஜாதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் சமூகம், தாழ்த்தப்பட்டோர், அருந்ததியர், பழங்குடியினர். அதாவது மேலே இங்கே 3 இருக்கு பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட்டை டிக் பண்ணீங்கன்னா இதை ஃபில் பண்ணுங்க, இரண்டாவது டிக் பண்ணீங்கன்னா இந்த பியை ஃபில் பண்ணுங்க, மூன்றாவது டிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சியை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்கள் குழந்தையோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. கார்டியன், தாய் தந்தை அப்படின்னா அங்கே எழுதிடுங்க. உங்களோட தாயோட பெயர் இங்கே எழுதுங்க, தந்தையோட பெயர் இங்கே எழுதுங்க, குழந்தையோட பெயர் மேலே எழுதிடுங்க. தாய் தந்தை இல்லை அப்படின்னா காப்பாளர் பெயர் எழுதணும். ஏன்னா அந்த ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஃபில் பண்ணக்கூடியதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன போல பழைய படிவங்கிறதுனால இங்கே டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2017 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆன்லைனில் வரும்போது உங்கள் டேட் உங்களுக்கு மாறி இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் குழந்தையோட பிறந்த தேதி இங்கே எழுதிடுங்க. அதே போல் உங்கள் கொடுத்துருக்க ஒரு டேட்டு படி உங்களுடைய எத்தனை வயது, மாதம் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடணும். நீங்கள் 5 பாலினம், உங்களுடைய குழந்தைய ஆணா பெண்ணா அப்படிங்கிறத குறிப்பிட்டுருங்க. அதே போல் தாய் தந்தையோட தொழில் கேட்குறாங்க. தந்தை தொழில் பண்ணிட்டு இருந்தா அதை இங்கே போட்டுருங்க. தாய் அப்படின்னு இங்கே இல்லை அப்படிங்கிறத எழுதிடுங்க. இது அந்த கீழே இருக்க பி மற்றும் சி பிரிவு பார்த்தீங்கன்னா அதில் சூஸ் பண்ணணும். தாய் தந்தை இல்லாதவங்க கார்டியன், காப்பாளரோட தொழிலை இங்கே எழுதணும். அதே போல் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. தாய் தந்தையோட ஆதார் நம்பர் அல்லது காப்பாளரோட ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிக்கங்க. தொடர்பு முகவரி, அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸ் இதில் குறிப்பிட்டுருங்க. அதே போல் அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர், உங்களுடைய ஒரு கைபேசி எண்ணை ஃபில் பண்ணுங்க. மின்னஞ்சல் முகவரி, பெரும்பாலானவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்காது. உங்களோட தெரிந்தவங்களோட மின்னஞ்சல் முகவரி அதில் குறிப்பிட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆன்லைனில் தான் இந்த ஃபார்மெல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் அது குறித்து தகவல் பெரும்பாலும் இமெயிலில் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே போல் பள்ளியின் பெயரை இதில் எழுதிடுங்க. இதில் நீங்கள் இணைக்க வேண்டிய விண்ணப்பங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்துங்க. ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த சைல்டு, பிறப்பு சான்றிதழ் வேணும். அதே போல் முகவரி சான்று, ஆதார் என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்கனால போதுமானது. அதே போல் உங்களோட ரேஷன் கார்டை கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா அந்த பி மற்றும் சி பிரிவினர் இருக்குங்க இல்லையா, அதுக்கு 4 மற்றும் 5 அவங்களுக்காக கேட்டிருக்காங்க. அதே போல்
ஃபார் வீக்கர் செக்ஷன், அதாவது ஏ செக்ஷனில் வந்து கொடுத்துருக்க வருமான சான்றிதழ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து வந்து இடம் மற்றும் நாளை வந்துட்டு நீங்கள் இதை எழுதிருங்க. அதே போல் தாய் தந்தை பாதுகாப்பு கையொப்பத்திட்டு நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்களை வந்து இணைத்து நம்ம வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். விண்ணப்பத்தை வந்து எங்கே கொடுக்கணும், எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் அதை கொடுக்குறேன். அதே போல் இந்த வீடியோட எண்ட்லேயும் வந்துட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ அதை பார்த்துக்கொள்ளலாம். இப்படி வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அதான் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் கல்வி சம்பந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.